சரிம்மா, நான் வேலைக்கு கிளம்புறேன். சரிங்க, போயிட்டு வாங்க. அப்பா அப்பா என்னம்மா? எங்கள் ஸ்கூலில் நாளைக்கு டூர் கூட்டின்னு போகிறதுக்கு 500 ரூபாய் காசு கேட்டாங்கப்பா. 500 ரூபாயா? சரிம்மா, அப்பா சாயந்தரம் வரும்போது உனக்கு அந்த காசு தரேன். சரி, நான் போயிட்டு வரேன்டா. ஜாலி, அப்பா நாளைக்கு டூர் போகிறதுக்கு காசு தருவாரே, நம்ம ஜாலியாக போகலாம். என்ன மாணிக்கம், எல்லா வேலையும் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சிங்கய்யா. பாத்தி கட்டிட்டியா? கட்டிட்டேன்யா. சரி, குழி வாங்கிட்டு கிளம்பு. ஐயா, எனக்கு 500 ரூபா வேணும்யா. 500 ரூபாவா? எதுக்கு? இல்லை, என் பொண்ணு படிக்கிற ஸ்கூலில் டூருக்கு கூப்பிட்டு போகிறாங்களாம்யா. அவள் ஆசையாக வந்து காசு கேட்டாயா, அதனால தான்யா. என்ன மாணிக்கம் பேசுகிற? உன்னுடைய தினக்கூலி எவ்வளோ? 250 ரூபாயா. 2 நாள் சம்பளத்தை ஒரே முட்டுக்கா கேட்குற? அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. வேணுன்னா 50 ரூபா சேர்த்து 300 ரூபாயா தரேன். இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும். என்ன? புரியுது. ஓ, ஐயா வேறு இப்படி சொல்லிட்டாரு. நான் காசு எடுத்துகிட்டு வரணும்னு என் புள்ள ஆசையாக காத்துக்கிட்டு இருக்குமே. நான் எப்படி போய் எவ்வளோ பார்ப்பேன்? அம்மா, அப்பா வரும்போது காசு எடுத்துட்டு வருவாருல்ல? எடுத்துட்டு வருவாரா? உனக்கு 500 ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. நீ நாளைக்கு ஜாலியாக டூர் போகலாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து. என்ன? சரிம்மா. பாப்பா தூங்கிட்டாலாமா? தூங்கிட்டாங்க. பார்த்தீங்களா? தூங்கிட்டாங்க. காலையிலேருந்து எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க, அப்பா காசு எடுத்துகிட்டு வருவாரான்னு சொல்லி. காசு என்ன ஏற்பாடு பண்ணிங்களா? உனக்கே தெரியும் இல்லைம்மா, எனக்கு தினக்கூலியே 250 ரூபா தான். அதுலேயும் ஏற்கனவே வாங்கின கண்ணுக்கு 50 ரூபா பிடிச்சிக்கிறாங்க. மீதி இருக்கிற 200 ரூபா வச்சு குடும்ப செலவுக்கே பற்ற மாட்டேங்குதுமா. எங்குது நான் 500 ரூபா கொண்டு வருவேன்? அவர் ரொம்ப ஆசையாக இருந்தாங்க டூர் போகலான்னு சொல்லிட்டு. ஐயோ, அவள் ஆசையை கூட நிறைவேற்ற முடியாமல் பாவி ஆயிட்டேனேம்மா. அம்மாடி, வேலைக்கு போயிட்டு வரேன். போப்பா, அவங்க கூட நான் பேச மாட்டேன். ஏம்மா? எனக்கு டூருக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திட்டே இருக்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சாமி. அப்படிதான், போப்பா. சாமி, ஏம்மா அந்த குழம்பு எடுறா. இந்தம்மா. சரிம்மா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். அப்பா, என்னம்மா? ஏற்கனவே காலேஜ் ஃபீஸ் கேட்டிருந்தேன்னு ரெடி பண்ணிட்டீங்களாப்பா? அப்பா நாளைக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன்டா. அப்பா, நாளைக்கு லாஸ்ட் டேட்டுப்பா. அப்படியா? சரிம்மா, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அப்பா எப்படியாவது உனக்கு அந்த காசை ரெடி பண்ணி கொடுத்துட்றேன்டா. சரிப்பா. சரி, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். அப்பா, என்னம்மா? முன்னாடி மாதிரி பண்ணிடாதீங்கப்பா. நாளைக்கு கட்டலன்னா காலேஜில் எல்லாரும் என்ன அசிங்கமாக பார்ப்பாங்கப்பா. நீ கவலைப்படாதடா சாமி, அப்பா எப்படியாவது உனக்கு அந்த பணத்தை கொண்டு வந்துடுறேன்டா. சரி, வரேன். சரிம்மா, நீ சீக்கிரம் ரெடி ஆகுண்ணா. சரிம்மா.
ஐயா சொல்லு மாணிக்கம். ஐயா எனக்கு ஒரு 2000 ரூபா தேவைப்படுதுங்கய்யா. 2000-மா? எதுக்கு 2000? இல்லை என் புள்ள பரீட்சை எழுதுறதுக்கு காலேஜில் காசு கட்டணுமாய்யா கேட்டாங்க. என்ன மாணிக்கம், பணம் என்ன மரத்துலையா காய்க்குது நீ கேட்டோன்னே எடுத்து கொடுக்கறதுக்கு? ஏற்கனவே நீ நிறைய வேற கடன் வாங்கியிருக்க. 2000 ரூபாய்லாம் கொடுக்க முடியாது. வேணா 500 ரூபா வேணா தரேன். அதுவும் தினமும் 100 ரூபாயா சம்பளத்தில் பிடிச்சிப்பேன். சரியா? ஐயா 2000 ரூபா வேணும்யா. சொன்னா புரியாதா உனக்கு? மோட்டர் ஓடுதா? ஓடுதுங்கய்யா. சரி போய் வேலையை பாரு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி. ஏண்டா அம்மா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லைம்மா, அப்பா வரேன்னு சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு இருக்கேன். அப்பா வருவாருமா? சரியா, அப்பா வருவார், நான் உள்ளே போகலாம். அம்மா நீ பசி எடுத்தா சாப்பிட்றா. இல்லைம்மா, அப்பா வந்தாலே நான் சாப்பிட்டுக்கிறேன். அம்மா அப்பா காசு எடுத்துட்டு வந்துடுவாங்களாம்மா? கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுவோம்மா. இந்த அப்பா வந்துட்டாருமா. அப்பா அப்பா வந்துட்டீங்களாப்பா? இந்தாம்மா நீ கேட்ட காசு. அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சாப்பிட்டியா? இல்லைப்பா, வாங்கப்பா சாப்பிட்லாம். வாங்கப்பா. ஏங்க என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? வேலை ரொம்ப அதிகமா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா, வழக்கம் போல தான் இருந்துச்சு. சரி சரி சாப்பிடலாமா? சாப்பிட்லாமா? ஏண்டா பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இங்கே வந்து நல்ல மாதிரி நாடகம் அடிக்கிட்டு இருக்கியா? ஏண்டா திருட்டு ராஸ்கல், செஞ்சிரியா? ஐயா 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 எதுக்கு என் புருஷனை அடிச்சு இழுத்துன்னு வரீங்க? என்னையா ஆச்சு? உன் புருஷன் என்ன பண்ணான்னு தெரியுமா? என்னையா? சொல்லுங்க தலைவரே. இன்ஸ்பெக்டர் சார், நம்ம பண்ணில வேலை செய்யறான்ல மாணிக்கம். ஆமாம். அவன் நம்ம பண்ணில இருக்க பணத்தையே திருடிட்டான். என்ன சார் சொல்கிறீங்க? அது என்னன்னு கொஞ்சம் பார்க்குறீங்களா? சரிங்க தலைவரே, சொல்லிட்டீங்களா, நான் பார்த்துக்கிறேன். ஏண்டா உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றியா? வேலை செய்யற இடத்துல உன் கலவணி தந்தை காட்டியிருக்கல. என்னங்க ஐயா ஐயா என் புருஷன் அப்படி பண்ணிருக்க மாட்டாரியா? ரொம்ப வேலை பாக்குறாரியா? எது சொல்றதாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசு. ஐயா 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 சொல்றது கேளுங்க ஐயா ஐயா. எங்கடா பணத்தை? எடுக்கலைங்கய்யா. பணத்தை எங்கடா வச்சிருக்க? எடுக்கலையா? சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். எங்கடா சொல்ல பணத்தை? ஐயோ ஐயோ ஐயா நான் எடுக்கலைன்னு விட்டுருக்கையா. ஐயோ ஆமா ஆமா. ஐயா ஐயா என் புருஷன் எந்த தப்பு பண்ணலையா? தயவு செஞ்சு அவரை விட்டுருங்கய்யா. முதல்ல நான் சொல்றதை கேளுமா. அப்பா எதுவும் பண்ணல, எங்க அப்பா விட்டுருங்க. நான் சொல்றதை கேளுமா. பண்ணிருக்க மாட்டேன் அவர் திருப்பி. சொல்லிட்டே இருக்கேன், சொன்னா கேட்க மாட்டியா? உன் புருஷன் என்ன பண்ணான்னு தெரியுமா? வேலை செய்யற இடத்துல அவன் கலவாணி தண்டை காமிச்சிருக்கான். எவ்வளோ அடிச்சாலும் அவன் எடுத்த பணத்தை சொல்ல மாட்டேங்கிறான். இப்படியே சொல்லாமல் இருந்தியானா தூக்கி உள்ள போட்டோம்னா 7 வருஷம் கழிச்சு வெளியே வருவான். ஐயா ஐயா அவர் அப்படி பண்ணிருக்க மாட்டாரியா? நீ அவன் பொண்ணு தானே, படிச்சிருக்கியல? ஒழுக்கமா பணம் எங்க இருக்குன்னு கேட்டு சொல்ற. இல்லைன்னு வச்சுக்கவேன் அடி விட்டே செத்துருவான். போ இப்போ என்னன்னு கேட்டு சொல்லு. போ போ போ. இப்படி அடிச்சிருக்காங்க. நீங்க எதுக்குமா இங்க வந்தீங்க? எங்க உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நாங்க மட்டும் அங்க எப்படிங்க இருக்கிறது? அப்பா அப்பா அந்த காசு நீங்க திருடிட்டு தான் வந்தீங்களா? அம்மாடி அப்பாவை நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? அப்பா காசு எதுவும் திருடலடா. அப்பா எப்படி போலீஸ் உங்களை பிடிச்சிட்டு வந்தாங்க? எப்படிங்க அந்த பணம் வச்சு சொல்லுங்க சொல்லுங்க. அந்த பணம் எப்படிங்க வந்துச்சு? சொல்லுப்பா சொல்லுங்க. எப்பா வண்டி வந்து நிற்குது, இன்னும் லோடு மண் வரல, அப்புறம் யாருப்பா மூட்டையில் இருக்குது?
வரலையா? கடைசி நேரத்தில் இப்படி காலை வர்றீங்க? ச்சே, போன வைப்பா. ஐயா யாருப்பா? இல்லை மூட்டையெல்லாம் இறக்கிறதுக்கு ஆள் வேணும்னு ஃபோனில் பேசிகிட்டு இருந்தீங்க. ஆமாம், நான் வேணா மூட்டையெல்லாம் இறக்கி வச்சிடுறேன் ஐயா. 200 மூட்டை இருக்கணும், பரவாயில்லையா? இறக்குறேன்யா. எவ்வளோ கொடுப்பீங்க? மூட்டைக்கு 10 ரூபாப்பா. ஆ, சரிங்க. சுசி கொஞ்சம் இருக்கு. லோடெல்லாம் இறக்கியாச்சுப்பா. ம், சரி. ஐயா மூட்டையெல்லாம் இறக்கிட்டீங்க. இறக்கிட்டியா? இந்தாப்பா. இப்படி உழைச்சி காசை வாங்க திருடுன்னு சொல்றாங்க. சொல்லுங்கள் தலைவரே. சார் அந்த பணத்தை திருநது மாணிக்கம்ல. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் சார், என்ன பண்ணுறது, நான் பெற்று வச்ச தருதலை தான் திட்டிருக்கான். என்ன சார் இப்போ வந்து இப்படி சொல்கிறீங்க? என்ன சார் பண்ணுறது, சரி அந்த மாணிக்கிட்ட விட்டுருங்க. ச்சே, இவங்க யாராவது பிடிச்சி சந்தேக கேஸில் அரெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. நாங்களே அரெஸ்ட் பண்ணி வந்து அடி அடின்னு பிறந்தோம்னா கடைசியில் அவங்க இல்லைன்னு சொல்லிடுவாங்க. மொத்தத்தில் போலீஸ்காரனை எல்லாரும் கெட்டவன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணி தொலைறே தெரில. ஏமா அந்த 3 வரைக்கும் வாங்கம்மா. ஐயா என் புருஷன் அந்த பணத்தை திருடவே இல்லையா? மூட்டை தூக்கி தயா பணம் சம்பாதிச்சிருக்காரு. அவர் எந்த தப்பும் பண்ணலையா? தெரியும் தெரியும். சரி சரி, கூட்டு கிளம்பு. ரொம்ப நன்றியா. நீங்கள் 2 பேரும் வெளியே இருங்க, நீ மட்டும் இரு. ஐயா அதான் சொல்லிட்டுங்க ஐயா. ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் பேசணும், வெளியே வெயிட் பண்ணுங்க, போங்க. ஐயா போமா. டேய், நீ தான் பணத்தை திருடவே இல்லைல்ல? அதை முன்னாடி சொல்ல மாட்டியா? அடிச்சாத்தே உண்மையை சொல்லியா? இல்லைங்கய்யா, நான் படுற கஷ்டம் என் பிள்ளைக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான். நீ படுற கஷ்டம் தெரியாமல் உன் பிள்ளைய வளர்க்கணும்னு நினைக்கிறது சரி. ஆனால் இப்போ என்னாச்சு? அவன் மனசு நீ திருடேன்னு விளைஞ்சிருச்சு. அதை யாராலும் அழிக்க முடியுமா? இங்கே பாருப்பா, இதுக்கப்புறமாவது பெற்றவங்க போகிற கஷ்டத்தை பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சொல்லி வளங்க. அப்போதான் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு வளருவாங்க. புரியுதா? சரி ஓ வரேன். யோ இரு. இந்தா இதில் 2000 பணம் இருக்குன்னு வச்சுக்க. வேண்டாயா. பரவாயில்ல, வச்சுக்க, மெடிக்கல் செலவுக்கு வச்சுக்க. புரி